எக்ஸசைஸ் வந்து ஏன் முக்கியம்னா டெய்லி நம்ம பண்ணணும். எக்ஸசைஸில் வந்து ப்ராக்டிஸ் அது வந்து கன்சிஸ்டன்சியில் தான் வரும். அதாவது தினம் பண்ணணும். நம்ம என்னைக்காவது ரொம்ப முடியாத நாள்னா விடலாமே தவிர நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு எக்ஸசைஸை விடவே கூடாது. எந்த விதமான எக்ஸசைஸும் பரவாயில்ல, அதை பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து காத்தால் பண்ணினா நமக்கு ஹோல் டே எந்தூசியாசம் இருக்கும், எல்லா வேலையும் சரியாக நடக்கும், மொபிலிட்டி இருக்கும், கை காலெல்லாம் நல்லா லூசண்டாக மசில் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் முதல் குறிப்பு. ரெண்டாவது முக்கியமான குறிப்பு வந்து டயட். நம்ம இப்போ டேபிளில் பார்த்தோம் நல்ல எப்படி ஒரு சிம்பிள் ஹெல்த்தி மீல் பண்ணுறதுன்னு. நிறைய பேருக்கு வந்து இன்க்ளினேஷனே இல்லை சமைக்கிறதுக்கு இப்போல்லாம். ஏன்னா டைம் இல்லை ஒன்று. இன்னொன்று வந்து கிச்சன் கொஞ்சம் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தால் அந்த இன்க்ளினேஷன் வராது. ஸோ கிச்சன் சிம்பிளாக ஆர்கனைஸ்டாக என்னென்ன அவசியமாக வேணுமோ அது கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து சமைச்சிட்டு போயிடலாம். அது வந்து ரொம்ப பெரிய வேலையாக தோணாது. ஸோ கிச்சன் டிஸ்ஆர்கனைஸ்டாக நிறைய சாமானம், நிறைய பொருள்கள், நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய சீரியல்ஸ் நிறைய எல்லாம் இருந்தால் கூட ஆப்பை பார்த்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறவா நிறைய பேர் பண்ணுறா. அது ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ளே என்டர் பண்ணதே ஒரு அலுப்பாக இருக்கும். சிம்பிளாக நன்னா வச்சுருந்தா ஈஸியாக வந்து பண்ணிவிட்டு போயிடலாம். அண்ட் இப்போ வந்து சாமானம் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து வீட்டுக்கும் ஆர்டர் பண்ணலாம், போயும் வாங்கலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்பப்போ வாங்கிக்கலாம். இப்போ 2 பேர் தான் இருக்கா ஒரு வீட்டில், நான் அரை கிலோ வாங்கினா போகிறோம் ப்ரொவிஷன்ஸ். 2 பேர் ப்ளஸ் நிறைய கெஸ்ட் வருவா எங்கள் வீடு மாதிரினா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். அது தீர்ந்து போனதும் திருப்பி போய் வாங்கலாம். அண்ட் எல்லாமே நிறைய சாய்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணுன்னே அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் எல்லாம் வந்து ராகி, புழுங்கலரிசி, அப்புறம் சில ஓட்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி வச்சுருந்தா கூட போகிறோம். எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் ஒரே ஐட்டமில் வச்சுட்டு என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்னா யாரும் சூஸ் பண்ண மாட்டா, ஏதாவது ஒன்று போடும்பா. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ எல்லாமே அவசியமாக ஹெல்த்தியாக செலக்ட் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி ஸ்பைசஸ் வந்து சில பேர் எல்லா ஸ்பைஸையும் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கரைச்சி அதை பொடிச்சு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்கிற மாதிரி நினைக்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம் என்னன்னா அந்த மாதிரி போடுறது அவசியம் இல்லை. இப்போ வந்து இங்கே கடுகு டெய்லியே தாளிச்சு கொட்ட வேணும். ஸோ அப்புறம் உளுத்தம்பருப்பு, மெந்தியம், மஞ்சள் பொடி, காரப்பொடி, அப்புறம் சன்னா மசாலா, பிளாக் ஜீரா, பெருங்காயம், ஜீரா, மிளகு. இப்போ இதுலேயே நிறைய காம்பினேஷன்ஸ் வரும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணால், இப்போ வெள்ளை பூசணிக்காயெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை. அது வந்து தணுப்பு, சளி தட்டும் அப்படின்னு, இல்லைன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு. பட் அது சளி தட்டுங்க. அதில் காம்பினேஷன் வந்து மோஸ்ட்லி வெள்ளை பூசணிக்காய்க்கு வந்து ஜீரா, மிளகு போட்டு அரைச்சி போடுவாள். அது வந்து கன்ஜஷன் அண்ட் டீகன்ஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த காம்பினேஷனில் தான் நிறைய ஐட்டம்ஸ் வரும். பூசணிக்காயோட மிளகாவத்தல், இது பெப்பர் அண்ட் ஜீரா அரைச்சி போடுற மாதிரி இதெல்லாம் வந்து காம்பேக்ட் பண்ணதுனால பேலன்ஸ் ஆகிடும். இதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம பண்ணினா நம்ம ஆரோக்கியமாக நிறைய சிம்பிள் மீல்ஸ் தயார் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு புலாவ் இல்லைன்னா ஒரு பிரியாணி இல்லைன்னா ஒரு குருமா பண்ணதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பட் இதில் வந்து இன்னும் ஜாஸ்தி எல்லாத்தையும் போட்டு நிறைய போட்டு பண்ணினா இன்னும் டேஸ்ட் வருங்கிறது அது ஆக்சுவலி நாட் ட்ரூ. இதில் 2 ஐட்டம் போட்டால் கூட உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். ப்ளஸ் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை தட்டி போட்டு கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவர் சைடில் ஆட் பண்ணுறதுக்கு தான் மசாலா போடணும். இந்த மாதிரி நிறைய மசாலா போடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா வயிறு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகலாம், ஃப்ளாட்டுலன்ஸ் வரலாம், கேஸ் ப்ராப்ளம் வரலாம், இல்லைன்னா ரீகர்ஜிடேஷன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. படுத்துண்டா உடனே ரீகர்ஜிடேஷன் வருது, எல்லாம் மேலே மேலே எதிர்த்து வருது, அப்புறம் த்ரோட் வந்து இரிட்டேட் ஆகுது. ரீகர்ஜிடேஷன் இருந்தால் த்ரோட் இரிட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம படுத்துக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி 3 மணி நேரம் முன்னாலேயே சாப்பிட்டு விடணும். அதுவும் ரொம்ப மசாலாலாம் போட்டு சாப்பிடாக்கி 1-2 தட்டி போட்டு சாப்பிட்டா கூட போகிறோம். அதே மாதிரி டீக்கு வந்து ஏலக்காய் அண்ட் கிராம்பு
ஒன்று ரெண்டு தட்டி போட்டால் போகிறோம். நிறைய போட்டு அரைச்சி அந்த ஒரே மசாலா வாசனை வந்து அந்த மாதிரி வேண்டாம். எல்லா மசாலாவுமே நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரப்போர்ஷனில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டச் ஆஃப் ஃப்ளேவர் கொடுத்தாலே அந்த வேல்யூ ஆஃப் அந்த ஃபுட் ஐட்டம் நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அதோடு வேல்யூவும் என்ஹான்ஸ் ஆகும், டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும், கூட இதுவும் வந்து ஒரு சட்டில் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஓமம் நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுறதெல்லாம் எண்ணெயிலே பொரிக்கப்படாது, சாப்பிடவே கூடாது, அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எண்ணெயில் தான் பண்ணுவோம். இப்போ கூட நான் வந்து இது மிக்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஓமம் நல்லா தட்டி கொஞ்சம் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கசகசை வந்து சில ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணால் கேஷ்யூவோட ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கு பொடி டீக்கு போடலாம். இந்த மாதிரி கலோஞ்சி வந்து டொமேட்டோ ப்ரிசர்வ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கசூரி மேத்தி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்பைசஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணினா நமக்கு வந்து குக்கிங் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம டயட்டில் வந்து நம்ம டேபிளில் என்ன வைக்கிறோம்னு முக்கியத்தை விட நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன், யூஸ் ஆஃப் ஸ்பைசஸ், யூசேஜ் ஆஃப் ஸ்பைசஸ் கரெக்ட் குவான்டிட்டியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக வாங்கி வச்சுக்காதீங்க. எந்த பொருள் வாங்குறாலோ அதை பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி அதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கிறது டெய்லி. இது வந்து ரொம்ப தவிர்க்கணும். பிகாஸ் பிளாஸ்டிக் கவர்லேருந்து யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டில்ஸில் தான் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கணும். ஊறுகாய் இதெல்லாமும் ஏர்டைட் பாட்டில்ஸில் தான் இருக்கணும். ஏன் ஏர்டைட் பாட்டில்ஸில் இருக்கணும்னா, பாட்டில் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து டைட்டாக மூடி வச்சா ஃப்ளேவர் ரீட்டைன் ஆகும், நம்ம உடம்புக்கும் ஒன்றும் பாதிக்காது. வெரஸ் அந்த பிளாஸ்டிக் பேக்கெட்லேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் லீச்சிங் ஆஃப் பிளாஸ்டிக் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, நல்லா சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப கட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வயிறெல்லாம் அப்செட் ஆகிடுது, ஆசிடிட்டி வருதுன்னு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. பிளாஸ்டிக் யூசேஜ் கண்டிப்பாக தவிர்க்கணும். என்ன நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கினாலும் அது உடனே கிளாஸ் கண்டெய்னர், செராமிக் கண்டெய்னர், இல்லைன்னா ஏர்டைட் ஃபுட் கிரேட் பாட்டில்ஸில் எம்டி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபுட் கிரேட் பாட்டில்ஸில் ஒரே சைஸில் இருந்தால் உங்களுக்கு கண் பார்வைக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி யூனிஃபார்மிட்டி இருந்ததுன்னா. இதெல்லாம் சிம்பிள் விஷயம். எத்தனையோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு. இந்த மினிமலிசம் வந்து யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வாங்குகிறோம். நமக்கு அவசியமாக உள்ளது இவ்வளோ தான். அது மாத்திரம் வச்சுட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். பட் அவள் என்ன பண்ணுவா, இவன் என்ன பண்ணுவா, இவன் என்ன பாப்பா, அவள் என்ன பாப்பான்னு இப்படி கூட்டிகிட்டே போகிறோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனை நமக்கு என்ன வேணுமோ அவசியமாக ஹெல்த்தியாக நம்ம ஃபேமிலிக்கு என்ன உபயோகம் ஆகுமோ அதை வாங்கி வச்சுட்டு இது பண்ணால் ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணலாம். மூணாவது முக்கியமான குறிப்பு வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங். நம்ம வந்து நிறைய இந்த மொபைல் ஃபோன் வந்தப்புறம் சும்மா டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு, வாட்ஸ்அப்லேயே எதாவது அனுப்பிச்சு, இல்லைன்னா ஃபோனில் பேசுகிறது, நேர பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ஒவ்வொருத்தர் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஐட்டம்ஸ், டிஷ்ஷஸ் எல்லாம். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப காமனாக பண்ணுவோம். இந்த கிராமத்தில் இன்னும் அதெல்லாம் இருக்குது, அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவா அவள் வீட்டிலே விளைஞ்ச இந்த பீன்ஸ் கொடுத்தா. இது எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போது ஆஞ்சி தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அவள் வீட்டில் விளையத்த அவள் தருவா, எங்கள் வீட்டில் விளையத்த நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி இந்த டெம்பிள் கோவில் பூஜாரியோடு வீட்டில் வளர்ந்த இந்த மொச்சக்கொட்டை கொண்டு வந்து கொடுத்தா. இவ்வளோ இருக்குமா. இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு எல்லாம் போடாதிக்க அவளுக்கே விளையிறது. அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. இதை ஆஞ்சி வச்சுன்னு நம்ம யூஸ் பண்ணத்தையே அவளோட ஞாபகம் வரும், இது டேஸ்டியாக சாப்பிட்றத. இதெல்லாம் தான் இந்த பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இதெல்லாம் குறைஞ்சுட்டே வருது. பட் நம்ம குறைக்க வேண்டாம், நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்கா, எல்டர்லி பீப்புள் இருக்கான்னா அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கோ. இல்லைன்னா அவள் திருப்பி கொடுக்கலன்னா கூட நம்ம கொண்டு போய் கொடுத்து 4 வார்த்தை பேசிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டைமில் என் பேத்தி வந்து எங்களுக்கு அனுப்பிச்ச கார்டு இது. ஸோ அதுவே கையால் வரைஞ்சி இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கு. ஸோ அந்த பேத்தி குட்டி 3 year old பேத்தி அனுப்பிச்சோடனே
அதுவே எம்பி போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டுதுன்னெல்லாம் சொன்னப்போ இது வந்து சேருமா அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. ஆஸ்திரேலியாலேருந்து வந்து ஏலகிரிக்கு வந்து சேருமா, ஆஸ்திரேலியாலேருந்து எங்கேயோ வந்து ஏலகிரி கிராமத்துக்கு வரணுமே இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. குஞ்சு பொண்ணு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு வரணுமே அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. போஸ்ட் மாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணார் மாமாவுக்கு, இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு கார்டு வந்திருக்கு, வந்து எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு. நான் இன்னும் 1 hour போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு. உடனே மாமா போனார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசி உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்குன்னு கொடுத்தார். இதெல்லாம் வந்து சின்ன கிராமத்தில் இன்னும் இருக்குது. சிட்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 1000 மில்லியன்ஸ் ஆஃப் போஸ்ட் வரும். அதை வந்து நம்ம சரியாக இன்ஃபார்ம் பண்ண பண்ணுவான், சிலப்போ அக்னாலேஜ்மெண்ட் வரும். பட் இங்கே வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ரிலேஷன்ஷிப். இது நம்ம 4வது முக்கியமான குறிப்பு என்னன்னா, கண்டிப்பாக ஒரு ஹாபி இருக்கணும். நமக்கு ஒரு ஹாபி இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு டைம் பாஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நமக்கு ஒன்றுமே இது பண்ணாது, நல்லா பொழுது போயிடும். அண்ட் அந்த ஹாபி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணத்தை டோட்டலாக நம்மளே அப்சர்வ்டாக இருப்போம். ஸோ இவா சொல்லலை, அவா எப்படி பேசலை, இவா பேசினா அந்த மாதிரி யோஜனைலாம் வரவே வராது. எப்போவுமே நம்ம மைண்ட் வந்து காமாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கல்டிவேட்டிங் அ ஹாபி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை வருஷமாக நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னா கூட இப்போ ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன எம்ப்ராய்டரி எல்லாம் குஷன் கவர்லெல்லாம் போடுவேன். ரொம்ப டைம் பாஸ் ஆகிடும். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஃப்ரம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம டெய்லி சமையல், சாப்பாடு, வெளியில் போகிறது, வருது, சாமானம் வாங்குறது, அதெல்லாம் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அண்ட் ப்ளஸ் கிளீனிங் த ஹவுஸ். பட் இது வந்து ஒரு மாதிரி ஒரு தெரப்யூட்டிக் எஃபெக்ட் இருக்கும் நம்ம மைண்டில். ஸோ 1000 யோஜனை ஓடுறதெல்லாம் நின்றுட்டு மைண்ட் காம் ஆகிடும். பிகாஸ் இதை கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் பண்ண முடியும். அண்ட் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளசன்ட் கான்சென்ட்ரேஷன். ஏதாவது ஒரு ஹாபி ட்ரை பண்ணி இந்த மாதிரி குட்டி எம்ப்ராய்டரி, இல்லைன்னா க்ரோஷே, இல்லைன்னா பெயிண்டிங் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கோ. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணுங்க. ஹாபீஸ் கூடவே இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா கனெக்டிங் டு நேச்சர். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அப்பார்ட்மெண்ட், இண்டிபெண்ட் ஹவுஸ், எங்கே இருந்தாலும் உங்கள் சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஆட்டோமேட்டிக்லி வரும். நிறைய தடவை நம்ம வந்து கடைன்னு ஓடிண்டே இருக்கோம், கடையில் வாங்கினோம் சாமானன்னு. அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. அண்ட் லாட் ஆஃப் வேஸ்ட் ஆல்சோ. பட் நேச்சரில் என்ன நடக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற மரம், ட்ரீ, செடி, கொடி எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இங்கே வந்து இது ஒரு எறும்புக்கூடு. ஸோ எவ்வளோ அழகாக அந்த இலையை மடித்து கூடு கட்டிண்டு இருக்குது இந்த எறும்பு. இதை கொஞ்சம் தொட்டால் கூட போகிறோம், அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும் அந்த எறும்பெல்லாம். ஓடி வந்து கடிச்சு விடும், ஸ்வாம் பண்ணிட்டு விடும். ஸோ இதை வந்து ஃப்ரூட்டெல்லாம் எடுக்கிறத ரொம்ப ஜாகிரதையாக எடுக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து கற்றுண்டது தான். முதல்ல தெரியாது, இந்த இலை என்ன மடிச்சிருக்குன்னுட்டு அப்படியே பிரித்தா அதுலேருந்து கொட்டுன்னு கொட்டித்து எறும்பு. அது நல்லா கடிக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால்ங்கிற மாதிரி நல்லா வந்து அட்டாக் பண்ணும். ஸோ யார் வந்தாலும் நாங்கள் சொல்லிவிடுவோம், அதை தொடாதீங்கோன்னு. அதை எடுத்து தூக்கியும் போட மாட்டோம். தே ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர். ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு எந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்கிறதோ அதுதான் நமக்கு சாப்பிட முடியும். பாக்கியெல்லாம் இந்த எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி கூடு கட்டிட்டு நம்ம கார்டன்லேயே வசிக்கும். இந்த மாதிரி உங்கள் கார்டன்லலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி ப்ரிசர்வேஷன் வந்து பிகின்ஸ் ஃப்ரம் டொமெஸ்டிக் செக்டர். எப்போவுமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அது இதுன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நம்மளே ஆரம்பிக்கிறது நல்லது. 5வது முக்கியமான இது என்னென்னா பாயிண்ட் என்னென்னா பாத்ரூம் ஹைஜீன். ஸோ இது காத்தால நம்ம பல் தேய்க்கிறதுலேருந்து இந்த வாஷ் பேஸினை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நடுவில் எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா கையெலும்புவோம். வெளியிலேருந்து வந்தப்புறம் கண்டிப்பாக கையெலும்பணும். நடுவில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ட் ஏரியா வந்து இந்த வாஷ் பேசின். இதை வந்து நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். அண்டு நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி வினிகர், பேக்கிங் சோடாலாம் போட்டு க்ளீன் பண்ணலான்னு. பட் அது மாத்திரம் போகாது. அப்பப்போ நம்ம எப்பப்போ தோணுறதோ ஒரு இது ஸ்காட்ச் ப்ரைட் எடுத்து, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இதை போட்டு கூட நல்லா க்ளீன் பண்ணி விட்டு
கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்க்ரப்பரையும் நல்லா க்ளீன் பண்ணி கையும் நல்லா அலம்பி விட்டு தொடச்சிக்கிறது அப்பப்போ பண்ணுறது நல்லது. பிகாஸ் இந்த பாத்ரூம் ஹைஜீன் வந்து நம்மளை நிறைய விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணும். நம்ம எங்கேயோ தான் இருப்போம் கார்டனில், ஆனால் பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் ஒரு ஃபீலிங் ஆஃப் வெல் பீயிங் இருக்கும். ஸோ அது பாத்ரூம் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கமோடை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போவுமே க்ளோஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணுறது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ இந்த 5 முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யோர் கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ.